அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 23/10/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம், 6ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று அதிகாலை 12:05 வரை தூதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:54 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், கன்னியில் புதன், துலாமில் சூரியன் மற்றும் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன். இன்றைய தினம் ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இத்தகைய சூழ்நிலைகள் காரணமாக நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்ததை செய்து முடித்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு ஒரு சிறந்த இனிமையான நாளாக இன்று அமையும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் நலனில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களது குடும்பத்தில் உங்களது பேச்சிற்கு மதிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான வாழ்வில் இன்று நிலவும். வியாபாரத்திலும் இன்று உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்து வியாபாரம் சற்று சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு புதிய நபர்களின் மூலமாக நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் தாராளமான மனப்போக்கை உருவாக்கி கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். உங்களை பற்றிய உங்களது வாழ்க்கை நிலைமைகள் பற்றிய புகார் சொல்வது, மனமுடைந்து போவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது. எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து உங்களுக்கு நல்லது நடப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை நோக்கி நீங்கள் இன்று பாசிட்டிவ் மைண்ட் தாட்டுடன் செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வின் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும், அதாவது நெகட்டிவான எண்ணங்களும் மனதில் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும். இதனால் உங்களது குழந்தைகள் உடல்நலத்தை சற்று மேம்பட நீங்கள் உதவிகரமாக இருக்க வைக்க முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது உடல்நலத்திற்காக நீங்கள் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் உண்டு. தினம் ஏதாவது ஆரோக்கியமான விவாதங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதில் கலந்து கொண்டு உங்களது விவாதங்களில் உங்களது கருத்துக்களை தெரிவிப்பீங்கள். உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இன்று தாராளமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சிறந்த பலனை கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது மீது தன்னம்பிக்கையை நீங்கள் அதிகரித்து ஒரு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்கள் மீதான தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு மற்றவர்களிடம் மதிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அசையா சொத்துக்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். இடம், பூமி, மனை போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஆனந்தமான நிலையை அடைவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. நீங்கள் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களின் பட்டியலை நீங்கள் அதிகரித்து கொண்டு புதிய நபர்களின் மூலமாக புதிய நண்பர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும்.
ரொமான்டிக் உணர்வு பொறுத்தவரை உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் ரொமான்டிக் உணர்வு பாதிக்கப்படலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை, அது உங்களுக்கு விரைவிலேயே சரியாகிவிடும். இன்றைய தினம் உங்களது மூத்த குடிமக்களாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தங்களது பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்தித்து அல்லது தொலைபேசியில் பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் 9. நண்பர்களே, நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட்டே எங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமாக அமையும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களது பேச்சிற்கு மதிப்புகள் அதிகரித்து கிடைப்பதால் மன நிம்மதி கொள்ளக்கூடிய நாளாக அமையும். மேலும் இன்றைய தினம் வியாபாரம் சிறக்கும். வியாபார பணிகளில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி ஒரு புதிய சூடு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதால் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக உங்களது வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய அறிமுகமாவார்கள். இதனால் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும். மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களின் மூலமாக நல்ல சாதனை செய்ய முடியும். உங்களது பேச்சுக்கள் மூலமாக சில விவாதங்களில் நீங்கள் பங்கேற்று உங்களுக்கு சாதகமான முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே அதை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மட்டும் அதிக கவனம் வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இன்று மிக மிக அவசியமான ஒன்றாகும். மேலும் இன்றைய தினம் உங்களது மீதான தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உருவாகும். இதனால் உங்களுக்கு மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மதிப்புகள் உங்களது சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்கள் மீது அதிகரிப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக உணர்வீர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.